வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிட் செல். யூனிட் செல் என்னென்னு முன்னாடியே பார்த்துட்டோம். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஒரு யூனிட் செல்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன, நியரஸ்ட் நெய்பரிங் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன, அட்டாமிக் ரேடியஸ் என்ன, பேக்கிங் ஃபேக்டர் என்ன, இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்குமே நம்ம டெரிவேஷன்ஸ் அப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஒரே ஒரு யூனிட் செல்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, அதை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல்னு சொல்லுவோம். இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு பீரியாடிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, அதை சுற்றி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது லிங்க் ஆகிருக்கு, அதை கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆட்டமை சுற்றி 6 ஆட்டம்ஸ் சுற்றி இருக்குதுன்னா அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு அர்த்தம். இதான் மீனிங்கு. இட் இஸ் த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் ஆட்டம்ஸ் டைரக்ட்லி சரௌண்டிங் அ பர்டிகுலர் ஆட்டம் இன் அ கிறிஸ்டல். இஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஹை, தென் த ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் க்ளோஸ்லி பேக்டு. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ கிறிஸ்டல் ரொம்ப பேக்கடாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிறைய ஆட்டம் சுற்றி இருக்குதுன்னு தான் அர்த்தம். இதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ரொம்ப லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. நியரஸ்ட் நெய்பரிங் டிஸ்டன்ஸ், பக்கத்தில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், அதில் கிட்ட இருக்கிற ஆட்டம் அதோட டிஸ்டன்ஸ். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் 2 நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ். இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா, ஒரு யூனிட் செல்னுடைய எட்ஜ் ஏன்னு வச்சுக்கலாம், அதோடைய சிம்பிள் கியூபிக்கில் 2rன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போது ஒரு யூனிட் செல்னுடைய எட்ஜ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிம்பிள் கியூபிக் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 2rன்னு இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஆர், அந்த பக்கம் ஒரு ஆர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2r. இப்போ டயக்ராமில் புரியும் பாருங்கள். ஓகேங்களா. இதோட டிஸ்டன்ஸ் r, இதோட டிஸ்டன்ஸ் r, இது ரெண்டுத்தையும் டோட்டல் ஆட் பண்ணுங்கள். r + r 2rன்னு சொல்லலாம், இல்லை a கூட சொல்லலாம். அதான் அதோட மீனிங்கு. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னது, ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், ரேடியஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் இன் எ கிறிஸ்டல். இது நம்ம ஆர்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா. இட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூப் எட்ஜ் ஏ. இங்கே மேலே டயக்ராம் பார்த்தோம் அதே தான். இப்போ ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே இந்த ரேடியஸ் இருக்குது இல்லையா, அதான் ஆர். ஓகேங்களா. அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு சிம்பிள் கியூபிக்கு அட்டாமிக் ரேடியஸ் என்னவாக இருக்கும், இங்கே பாருங்கள், இதுதான் சிம்பிள் கியூபிக். இந்த ஒன்றே ஒன்று தான் சிம்பிள் கியூபிக். அப்போ இதோட ரேடியஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், இங்கே இது மொத்தமாக ஏ, எனக்கு இந்த ஆர் வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ ஏல பாதி தானே இங்கே இருக்கும் ஆருக்கு, அதான் ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2ன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் ஃபேக்டர், இதுதான் முக்கியமானது. அதாவது ஒரு யூனிட் செல் இருக்குது, அதோடைய வால்யூம், அதில் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். முதல்ல ஒரு யூனிட் செல்லுடைய வால்யூம் என்ன, இப்போ இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய வால்யூம் என்ன, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேக்கிங் ஃபேக்டர் கிடச்சிரும். ஸோ ஒரு யூனிட் செல்லுக்கு ஒரு ஆட்டம்ஸ் எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கு அதோடைய வால்யூமும் ஒரு யூனிட் செல்லுடைய வால்யூமும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பேக்கிங் ஃபேக்டர் இருக்குது. கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு சிம்பிள் பாருங்கள், ஸ்மால் v பை கேபிட்டல் V. ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.